கற்பூரவள்ளி இதோட மெயின் பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்கின்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் இந்த விஷயத்துலேருந்து ரெட்யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பிளான்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அண்ட் கொலாஜின் ப்ரொடெக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. நம்மளோட ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. பிம்பிள், ஆக்னி, மார்க்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்குமே நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி தோலில் வந்து இந்த புண்ணு, ரொம்ப நாள் ஆறாத புண்ணு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதையுமே சூப்பராக ரெடியூஸ் பண்ணி திரும்ப வரவிடாமல் பார்த்துக்குது. இச்சிங் இந்த மாதிரி விஷயங்கள், குப்பைமேனி எவ்வளோ பெனிஃபிட் கொடுக்குமோ அதை விட டபுள் மடங்கு இந்த பிளான்ட் வந்து அவ்வளோ பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி. இது ஹெல்த் வைஸும் சரி, ஸ்கின்னுக்கும் சரி. எஸ், நம்ம இன்றைக்கி கற்பூரவள்ளி சோப்ஸ் தான் மேக் பண்ண போகிறோம். நான் வந்துட்டு கற்பூரவள்ளியை எடுத்து நல்லா கழுவி இந்த மாதிரி கையாலேயே உடச்சி அதுக்கப்புறம் வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த ஜூஸஸ் மட்டும் ஃப்ரெஷ் ஜூஸஸ், திக்கான ஜூஸஸ் வந்து எடுத்திருக்கேன். அதோட கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருந்தது. அண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்ட் ப்ராசஸ் மெத்தடில் தான் பண்ணுறேன். சோப் மேக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆயில்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் வந்துட்டு சாஃப்ட் ஆயில், ஹார்ட் ஆயில் இந்த மாதிரி ஆயில்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜூஸஸ் எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு எனக்கு வாட்டர் கண்டென்ட் எவ்வளோ தேவையோ அந்த தண்ணியில் பாதியாக பிரிச்சுக்கிறேன். ஒரு பேட்ச் ஆஃப் வாட்டர், அதாவது இந்த ஹெர்பல் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதாவது கற்பூரவள்ளி ஜூஸில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் மீதியை அப்படியே ஆயிலில் ஊற்றி நான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த கற்பூரவள்ளியோட பெனிஃபிட் வந்துட்டு நல்லா கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு அதாவது காஸ்டிக் சோடா வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு காஸ்டிக் சோடாவில் நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இதோட தன்மை வந்துட்டு கொஞ்சம் குறையும். ஸோ அதனால் எப்படியும் வாட்டர் கண்டென்ட்டும் நம்மளுக்கு தேவை. ஸோ அதனால் அதில் வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாதி அளவு பார்த்திங்க அப்படின்னா இந்த கற்பூரவள்ளி ஜூஸஸை ஆயிலில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். எனக்கு என்னமோ வந்துட்டு இந்த கற்பூரவள்ளி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது மட்டும் அதோட கலரும் சேஞ்ச் ஆகலை, நல்லா டைல்யூட்டும் ஆச்சு. என்னன்னு தெரில, ஒருவேளை இது எஃபெக்டிவான பிளான்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குப்பைமேனி மற்ற பிளான்ட்ஸ்லலாம் வந்துட்டு நம்ம இப்போ மஞ்சிஸ்தா, கேரட்ஸ் இந்த மாதிரி சில பீட்ரூட்ஸ் இந்த மாதிரி இதிலலாம் பண்ணுறோம் அப்படின்னா அதோட தன்மை வந்துட்டு இழக்கும் இல்லையா, அதாவது கலர் ஃபேட் ஆகும். பட் இதில் அந்த மாதிரி ஆகலை, கலர் அப்படியே இருந்தது. உங்களுக்குமே பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நான் கூட எதிர்பார்க்கல, ஏன்னா ஃபஸ்ட் டைம் எனக்குமே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியும் அந்த ஆயிலையும் மட்டும்தான் பிளெண்ட் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள், சூப்பராக பிளெண்ட் ஆயிரும். நிறைய பேர் அது எப்படி வாட்டர் வந்து எப்படி